ஹலோ எவ்ரிவான், எப்படி இருக்கீங்க? இந்த 2025ல் என்னோடய ஃபர்ஸ்ட் செலவாக நான் சேவிங்ஸை தான் செஞ்சுருக்கேன். என்ன வாங்கியிருக்கேன்னா, ஒரு 1 கிராமுக்கு ஐ பாட் திஸ் காயின் ஃப்ரம் ஜிஆர்டி. இது வந்து ஆக்சுவலி நான் நவம்பர்லேருந்து இதுக்கான சேவிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அன்றைக்கி வந்து நோ வேஸ்டேஜ் ஆன் கோல்ட் காயின் இருந்துச்சு. ஆக்சுவலி எப்போவுமே இந்த ஆஃபர் வந்து ஜிஆர்டியில் போடுவாங்க. இந்த இயர் வந்து அந்த ஆஃபர் போடாத மாதிரியே காமிச்சு கடைசியில் சர்ப்ரைஸாக ஜான்வரி 1 அன்னைக்கு போட்டிருக்காங்க. ஸோ எனக்கு தெரியாது இவங்க ஆக்சுவலி ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படின்னு. நான் சரி, இன்றைக்கி கோல்டு ரேட் வேறு ஜான்வரி அன்னைக்கு, அதாவது 31 டிசம்பரை விட ஜான்வரி 1 வந்து ஏறிடுச்சு. ஸோ இவங்க வேறு போடலை அப்படின்னு நான் என்ன பண்ணேன், என்னோடய தங்கமயில் டிஜிகோல்டில் ஒரு 1.400 மில்லி வந்து சேர்த்து வச்சுருந்தேன். சரி, ஓகே, ஜிஆர்டியில் ஆஃபர் போடலை போல், சரி நம்ம அதை 2 கிராம் ஆக்கிடுவோம் அப்படின்னு அவசரப்பட்டு அதில் ஒரு 600 மில்லிகிராம்ஸ் வந்து நான் சேர்த்துட்டேன். அப்புறம் வந்து பார்த்தா தான் தெரியுது, யூடியூப் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், இந்த மாதிரி ஜிஆர்டியில் ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படின்னும். அப்புறம் வாங்குவோமா வேணாமா, இதில் வேறு பாதி காசை போட்டுட்டோமே அப்படி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். சரி, வேறு வழி இல்லை, ஏதோ ஒரு பெட்ரு ப்ரைஸாக இருக்குது, நம்ம இதிலே வாங்கிடுவோம். நெக்ஸ்ட் எல்லாமே ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டேவே வந்து கோல்டு ஏறிடுச்சு. இதுக்கப்புறம் இன்னும் இந்த ரேட் வந்து போயிட்டே தானே இருக்கும், நம்ம கொஞ்சம் டைட்டாக இந்த மாதத்துடைய செலவெல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்தி நம்ம வாங்கிடுவோம் அப்படின்னு ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக நான் வாங்கிட்டேன். டோட்டலாக வந்து இதோடைய அமௌண்ட் வந்து 7364 இது வந்துச்சு. இதுதான் நான் வாங்கின கோல்டு காயினு. ஆக்சுவலி இது வந்து இது மாதிரி ஒரு பவுச்சில் தான் செக்யூராக போட்டு வந்துச்சு. நிறைய பேர் சொல்கிறாங்க, இப்போது இந்த மாதிரி பேக்கேஜிங் பிரிஞ்சு வந்துருச்சா, இந்த மாதிரி கார்டில் வரமாட்டேங்குது, லைக் பாக்ஸில் தான் போட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்தது வந்து ப்ராப்பராக இந்த மாதிரி சீல் பண்ணி கார்டு வச்சு தான் வந்துச்சு. இது வந்து 916 தான், தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், நான் 916 போட்டிருக்காங்க இல்லையா, அது கீழேயே வந்து அந்த ஹெச்யூஐடி நம்பரும் இருக்குது. லைக் நல்லாவே தெரியுது, 22 கேரட் 916 போட்டிருக்காங்க. இதுதான் நான் வாங்கின காயினு. லாஸ்ட் இயர் வந்து 2 கிராம்ஸ் வாங்கினேன். இந்த டைம் வந்து 2 கிராம்ஸ்க்கு 12,096 வந்துச்சு 2 கிராம் வாங்க. இந்த வாட்டி வந்து ஐ திங்க் நியர்லி ஒரு 14,600 சம்திங் போகுது. அப்போ பார்த்துக்கோங்க, 1 இயரில் கிட்டத்தட்ட ஒரு 2,500 ருபீஸ் கிட்ட நமக்கு வந்து கெயின் 2 கிராமுக்கு. 22 கேரட் காயின் தான், 24 கேரட் காயின் வாங்குற அளவுக்கு நம்மகிட்ட காசு இல்லை, அதனால 22 கேரட்கே போயிட்டேன். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வரப்போ மிஸ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். பிகாஸ் எப்படினாலும் இதுக்கு இப்போ நம்ம வந்து ஒரு 1.5%, 2% அப்படி போனால் கூட சம்வாட் ஒரு 100, 150லேருந்து 200, 300, சில கடையில் 400 வரை கூட சார்ஜ் பண்ணுறாங்க. அது நமக்கு எக்ஸ்ட்ரா தானே, அந்த ஒரு அமௌண்ட் வந்து இதில் சேவ் ஆகுது. ப்ளஸ் வந்து இன்னும் இப்போ இந்த வந்து 2025ல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, டிசம்பர் 2025ல் கண்டிப்பாக கோல்டோட ரேட் வந்து என்னோட ப்ரெடிக்ஷன் படி ஒரு 1000 ருபீஸ் ஏறும்னே வச்சுக்கோங்களேன். லைக் ஒரு 8,200 வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் நான் கிடையாது, இது என்னோடய ப்ரெடிக்ஷன். எப்படி பார்த்தாலும் நமக்கு ஒரு 1000 ரூபாய் கெயின் வரும். அதனால் நம்ம கொஞ்சம் செலவுகள்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வாங்கினோம் அப்படின்னா இது ஃப்யூச்சருக்கு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக நான் நினைக்கிறேன். உங்களுக்கும் இந்த மாதிரி வாங்கணுன்னா உங்களோட செலவில் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஒரு 1 மந்த்துக்கு உங்களால் 7,000 சேமிக்க முடியும்னா ஓகே, இட் இஸ் வெல் அண்ட் குட். இல்லை முடியாது, எனக்கு அவ்வளோலாம் சேர்க்க முடியாதுன்னா ஒரு 3 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டியாச்சும் எடுக்கலாம். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வருமானத்தை பொறுத்து உங்கள் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் இதை வந்து செய்யுங்க. நிச்சயமாக சொல்கிறேன், செய்யலாம். நிறைய பேர் வந்து 100 மில்லிகிராம் காயின்லாம் வாங்குகிறாங்க. என்கிட்ட கேட்டால் ஒரு வாட்டியும் அதுக்கு ஒரு விஏ போடுவாங்க, அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி போடுவாங்க. இப்போ வந்து 100 மில்லிகிராம் காயினுக்கு 75 ருபீஸ் வந்து மேக்கிங் சார்ஜ் போடுறாங்க. 100 மில்லிகிராம் காயினே வந்து ஒரு கோல்டு ரேட்டே ஒரு 750 ருபீஸ் தான் வருது. அதுக்கு 75 அப்படிங்கிறது வந்து நியர்லி ஒரு 10% வருது. ஸோ அவ்வளோ கொடுத்து வந்து நீங்கள் வாங்குறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் நாட் அட்வைசபிள். நம்ம வந்து என்ன 75 ருபீஸ் தானே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இது வந்து கிட்டத்தட்ட 10%. அந்த இப்போ இந்த காயினுக்கு யாராச்சும் 10% கொடுத்து வாங்குவாங்களா சொல்லுங்கள்? அதுக்கு 10% கொடுத்து வாங்குறதுக்கு நான் ஒரு ரிங்காக வாங்கிட்டு போயிடுவேன். ஏன் இந்த மாதிரி காயின் வாங்குகிறோம்? சம்வாட் அரௌண்ட் ஒரு 2லேருந்து 3% கூட இருக்குது, வேஸ்டேஜ் கம்மியாக இருக்குது. அப்படிங்கிற காரணத்தினால தான் நம்ம வந்து காயின்ன்ற ஆப்ஷனுக்கே போகிறோம். ஸோ மில்லிகிராமில் வாங்குறவங்க வந்து அதை அவாய்ட் பண்ணிவிட்டு இன்ஸ்டெட் நீங்கள் என்ன பண்ணலான்னா தங்கமயில் டிஜிகோல்டில் போகலாம்.
டிஜிகோல்டில் போய் நான் வந்து தங்கமல் டிஜிகோல்டுக்கு ப்ரொமோஷன்லாம் நான் கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். நான் அந்த கடைக்கு எந்த இதுவும் எனக்கு அவங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. நான் ஆல்ரெடி வந்து 2024 ஏப்ரலில் நான் தங்கமல் டிஜிகோல்டில் ஒரு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நான் சேமித்தது வந்து 2 கிராம்ஸ் அண்ட் 0.06 7 சம்திங். ஆனால் எனக்கு வந்தது வந்து 1.98 தான் நான் வாங்கினேன். அது எனக்கு எப்படினாலும் ஒரு 20 மில்லி வந்து அவங்க என் கோல்டுலேருந்து கழிச்சுக்கிட்டு ஏதோ ஒரு கதையெல்லாம் சொன்னாங்க. எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. அக்ஷய திருதியை வேறு சரியான கூட்டம், நீ குடுமா அப்படின்ற மாதிரி நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த மாதிரி 100 மில்லிகிராம் சேமிக்கணும்னு ஆசை இருக்கா, நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போய் தங்கமல் டிஜிகோல்டில் போய் அன்னைக்கான 100 மில்லின்னு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வாங்கிங்களேன். ஒரு மாதத்துக்கு உங்களால் வந்து ஒரு 100 மில்லிகிராம் ஒரு 750 ரூபா கூட தங்கமயிலில் வராது. சம்வாட் அரௌண்ட் ஒரு 700 ரூபா வரும். ஒரு 100 மில்லிகிராம் வந்து ஒரு 700, 710, 720 டிபெண்டிங் அப்பான் த கோல்டு ரேட். அது வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இங்கேருந்து கடைக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆட்டோ எடுக்கணும், இல்லை நமக்கு பெட்ரோல் போடணும், அந்த மாதிரி நிறைய சார்ஜஸ்லாம் வரும். நான் யூஸ்வலாக ஆட்டோவில் போவேன். எனக்கு போக வரவே வந்து கிட்டத்தட்ட ஒரு 250 ரூபா மேலே ஆகிடும். நான் போகணுன்னா எனக்கு ஆட்டோக்கு 250 ரூபாவும், கோல்டு காயினுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா மேக்கிங் சார்ஜஸ்க்கு ஒரு 250 ரூபா கொடுக்கணும். எப்படி பார்த்தாலும் எனக்கு இதில் ஒரு 500 ரூபா வந்து லாஸ் ஆகுற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ நான் வந்து இந்த மாதிரி வேலை பண்ணுவேன். டக்குன்னு இப்போ எனக்கு தோணுச்சுன்னா ஒரு 100 மில்லிகிராம் காயின் வாங்கணும், இல்லை ஒரு 1 இயரில் ஒரு 1 கிராம் சேமிக்கணும் அப்படின்னா மாதம் ஒரு 100 மில்லியாக சேர்த்து வச்சுன்னா அதுவே உங்களுக்கு அரௌண்ட் வந்து ஒரு 10 மந்த்ஸில் 1 கிராம் வந்துடும். நீங்கள் வந்து அதுக்கு 75 ருபீஸ் எக்ஸ்ட்ரா போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் சேர்த்து வச்சுட்டு கடைசியில் போய் ஒரு கிராம் 2 கிராம் அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. அதுக்கு வந்து 3% மேக்கிங் போடுவாங்க, 45 ருபீஸ் ஹால்மார்க் சார்ஜஸ் போடுவாங்க, அண்டு ஜிஎஸ்டி வந்து 3%, அது ஆல்சோ அப்ளிகபிள். ஸோ இது இருக்குது. பட் நீங்கள் வந்து இந்த இடத்துல 75ன்றது 10%. உங்கள் 100 மில்லிக்கு 75ன்றது 10%. ஸோ இதை யாருமே யோசிக்க மாட்டேங்கிறீங்க. 75 ரூபா தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இப்போது 7500 ரூபா ஒரு கோல்டு ரேட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு 750 ரூபா மேக்கிங் சார்ஜ் போட்டால் நீங்கள் வாங்குவீங்களா? அந்த மாதிரி யோசிச்சு பாருங்கள். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி வயசான ஆப்ஷன்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களாலையும் இப்போ என்னால் மில்லிகிராமில் தான் சேர்க்க முடியும் அப்படிங்கிறவங்க கூட மில்லிகிராம்லேருந்து கிராமுக்கு போவீங்க. என்னால் கிராம் கணக்கில் தான் சேர்க்க முடியும் அப்படிங்கிறவங்க கிராம்லேருந்து சவரனுக்கு போவீங்க. இப்படி தான் நம்மளுடைய சேமிப்பு வந்து உயர்ந்துக்கிட்டே போகும். கிராமில் தான் சேமிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. கண்டிப்பாக மில்லிகிராமில் ஸ்டார்ட் பண்ணி கிராமுக்கு போங்க, கிராம்லேருந்து சவரனுக்கு போங்க. இப்படியே படிப்படியாக தான் நம்மளால் வந்து முன்னேறி வாழ்க்கையில் அடுத்த ஒரு கட்டத்துக்கு போக முடியும். கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களால் முடிஞ்ச சேமிப்பை நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த பில்லோட டீட்டெயில்ஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். டோட்டலாக வந்து இந்த காயினில் அரௌண்ட் வந்து 1 கிராம் அண்ட் 7 மில்லி இருக்குது. ஸோ என்னையோட கோல்டு ரேட்டு ஃபஸ்ட்டு ஜான்வரி கோல்டு ரேட் வந்து 7150. ஸோ அதுக்கு கிராம் வெயிட் போட்டிருக்காங்க. ஆக்சுவலி இப்போது வந்து நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். என்னடா நம்ம ஒரு 10 மணிக்கே நான் வந்து கோல்டு ரேட் செக் பண்ணிட்டேன். பட் எனக்கு அப்போ தெரியாது ஜிஆர்டியில் ஆஃபர் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியாது. அதனால் நான் தங்கமல் டிஜிகோல்டில் போட்டுட்டேன். ஸோ ஒரு 40 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டோமே அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். பார்த்தா அடுத்து 2, 3, 4, 5லாம் இன்னும் ஏறிக்கிட்டே இருந்துச்சு. அப்போது வந்து அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஓகே, இட்ஸ் ஓகே. ஒரு சின்ன ஒரு இது இருந்தாலும் பட் ஓகே, எனிஹவ் இட்ஸ் அ கெயின். 7 மில்லி வந்து கூட இருக்குது. ஸோ அதுக்கு வந்து சும்மா வேஸ்டேஜ் 0.01% போட்டிருக்காங்க. நோ மேக்கிங் சார்ஜ். இதோடைய கோல்டு ரேட் வந்து 7200 போட்டிருக்காங்க. ப்ளஸ் வந்து 3% ஜிஎஸ்டி. அதை வந்து 1.5% ஸ்டேட், 1.5% சென்ட்ரலுக்கு வந்து P024 அந்த மாதிரி போட்டிருக்காங்க. பட் இது வந்து ஜிஎஸ்டி அமௌண்ட்டு. ஸோ 7416 டோட்டல் அமௌண்ட்டு. அதில் வந்து எனக்கு ஒரு 51 ருபீஸ் வந்து ரவுண்டட் ஆஃப் போட்டிருக்காங்க. அந்த வேஸ்டேஜுக்காக அவங்க கழிப்பாங்க இல்லையா, அதெல்லாம் கழித்து எனக்கு வந்து 7364க்கு நான் இந்த காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். போன வருஷம் என்னால் 2 கிராம் வாங்க முடிஞ்சிச்சு. இந்த வருஷம் 1 கிராம் தான் வாங்க முடிஞ்சிச்சு. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் இட்ஸ் ஓகே. நம்ம அடுத்து போக கொஞ்சம் சேர்த்த நம்மளும் வந்து அடுத்த லெவலுக்கு வாழ்க்கையில் போகணும். இதை பார்க்குற நீங்களும் மோட்டிவேட் பண்ணி உங்களால் முடிஞ்ச மில்லிகிராமில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். மில்லிகிராம் தான் கிராம் ஆகும், கிராம் தான் சவரன் ஆகும், சவரன் தான் 100 சவரன், 200 சவரன் அந்த மாதிரி மாறும். நகை வாங்கி நம்ம வந்து இது பண்ண நம்ம வந்து வாழ்ந்த ஒரு வாழ்க்கை வந்து நம்ம குழந்தைக்கு வரக்கூடாது. நம்ம குழந்தைக்கு ஒரு பெட்டர் ஸ்டார்ட் அப் கொடுக்கணும். வரதட்சணைன்றதெல்லாம் தாண்டி பெண் குழந்தைங்களுக்கும் சரி, ஆண் குழந்தைங்களுக்கும் சரி, நம்மளால் முடிஞ்சது நமக்கு தெரிஞ்சதை நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணி வைப்போமே. நம்ம எவ்வளவோ செலவு பண்ணுறோம்.
அதை கொஞ்சம் கட்டுப்படுத்தினா நம்ம இப்போ என் பையன் நாளைக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறான் அப்படின்னா, இந்தாடா புடிடா, இது வந்து அவங்க அக்காவுக்கு, இது உனக்குடா அப்படின்னு நான் கொடுத்துருவேன் இல்லையா. எனக்கு தெரிஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட் அவங்களுக்கு ஒரு பெட்டர் ஸ்டார்ட் அப் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நான் சேவ் பண்ணுறேன். மற்றபடி இது வந்து வரதட்சணையை தூண்டுற மாதிரியோ அந்த மாதிரி இதுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இதை பார்க்குற நீங்கள் சேவ் பண்ணுவோம், ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் இதை நான் வந்து ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்களும் வந்து இதை பயன்பெற்றுட்டு நீங்களும் இதை மாதிரி வாங்கணும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.